சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பரா இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. அப்பாடா, இனிமே நம்ம சாப்பிடலாமா? ஏய் சூர்யா, நில்லு ஒரு நிமிஷம். டாடி. டேய், ஏன்டா இப்படி பண்ற? இது நம்ம தோப்பு தான்டா, ஆனாலும் வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. என்ன டாடி நான் இப்ப தப்பா நடந்துக்கிட்டேன்? இல்லடா, தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லல. அவங்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, சேர்ந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டா என்ன? ஊரோட ஒத்து போடா. இப்ப பார்த்தாலும் ஏன் உங்க அம்மா கிட்ட முறைச்சிட்டு தெரியற? அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா டாடி? சரி, பழசெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம், அதை விட இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, வந்த இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கிராமத்தாளுங்க, நிறைய பேர் நம்மள பார்க்க வருவாங்க. நமக்குள்ள இப்படி காய்ச்சி முச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தான்னா, என்னமோ பெரிய குடும்பம்னு சொன்னாங்க, ஆனா குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைப்பாங்கடா. புரியுதா டாடி? எனக்கு புரியுது. நீங்க போய் உங்க வைஃப் கிட்டயும் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா நல்லா இருக்கும். சுந்தரவல்லிக்கிட்டையும் நான் பேசுறேன், நீ கொஞ்சம் கவனமா இரு. என்னவா, என்ன சொல்றான் அவன்? அதான் நான் அவனை பார்த்து பேசிட்டேன்ல, நீயும் கொஞ்சம் கவனமா நடந்துக்க. நான் எதுக்கு இங்க கவனமா நடந்துக்கணும் எனக்கு புரியல. பாத்தீங்கல்ல அவன் பண்ண கூத்தெல்லாம்? வேணும்னே என்ன வெறுப்பேத்தணும்னே, இரிட்டேட் பண்ணணும்னே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யோ, வாட் இஸ் திஸ்? பந்தியில உட்கார்ந்து கேவலமா ஒரு பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? விடு சுந்தரவல்லி, அதையே பேசிட்டு இருக்காத. இனிமே அவன் அப்படி நடந்துக்க மாட்டான். இல்ல, இனிமே இதுக்கப்புறமா இதெல்லாம் எனக்கு வேணாம். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு தடவை கூட இப்படி நடந்துக்க கூடாது. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா ஏட்டிக்கு போட்டி பண்ணாத. நாம இங்க வந்திருக்கிறதே அவனுக்கு ஒரு நல்லது நடக்கதான். குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற வரைக்கும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ.